சொல்லிடு எல்லாத்துக்கும். ஹாய், ஹலோ. அச்சோ, தூக்க போகணும். பேசாமல் நானும் ஒரு ரின் பவுடர் வாங்கி போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, நான் வந்துட்டு அம்மா அப்பா வீடு ஹோம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்திருப்பேன். அதில் நான் 6th படிக்கும்போது இந்த வீடு கட்டியிருந்தோம் அப்படின்னு நான் சொன்னேன். இத்தனை வருஷம் ஆயிருக்கு, ஆனால் வீடு வந்து அம்மா அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, எல்லார் மாதிரியும் தான். வீட்டை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா ஒரு சிங்கை வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அது நாங்கள் யூஸே பண்ண மாட்டோங்க அந்த சிங்கை. அது வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி. இப்போ ஹாலில் வந்து எப்படி ஒரு ஷோகேஸில் டிவி இருக்குது, பக்கத்தில் வந்துட்டு ஷோ பீஸ்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிச்சனில் அடுப்பு இருக்குது, பாத்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சிங்க் வந்து ஒரு ஷோ பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஏங்கப்பா இப்படி படுத்திருக்கீங்கன்னு எங்கள் அப்பாவை கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, அவன் வயிற்றுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா என்னை அப்படியே அசையாமல் படுக்க சொல்லிட்டான் அப்படிங்கிறாரு. இந்த சிங்க்குக்கு வருவோம். இப்போது இங்கே பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கான இடம் கம்மி. ஸ்டவ்வை வச்சுட்டோன்னா சுத்தமாக அந்த இடம் வந்து கம்மியாயிரும். அதனாலேயே எங்கள் அம்மா இந்த வீடு கட்டின நாள்லேருந்து பாத்திரத்தை வெளியில் எடுத்துகிட்டு போய் தான் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிங்க் அப்படின்னு வெளியில் ஒன்று கட்டணும். இல்லை, இதை காமிச்சோன்னா சொல்லுவாங்க, உங்கள் அம்மா வேலை செய்ய விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க. எங்கள் அம்மாவுக்கு யார் செஞ்சாலும் திருப்தி வராது, எங்கள் அம்மாவை செஞ்சால் எங்கள் அம்மா திருப்தி. இப்படி வந்துட்டு பெத்த தாயை வந்து கொடுமைப்படுத்துறீங்கம்பாங்க. கேட்டுக்கிட்டிங்களா என்ன சொன்னாங்கன்னு? யார் செஞ்சாலும் எனக்கு திருப்தி வராது, என் வேலையை நானே செஞ்சால் தான் எனக்கு திருப்தி அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்கள மாதிரியே தண்ணி எடுத்து நான் டைல்ஸில் ஊற்றுனேன்னு வைங்க, தண்ணி இங்கே வந்து தெரிச்சிருக்கும். நாங்களாம் அழுங்காமல் ஸ்ப்ரே போட்டு துணி வச்சு தொடச்சிக்குவோம். சர்ஃப் பவுடர் போட்டு கழுவணும். என்ன பவுடர், என்ன பவுடர்னு கேட்டாங்கன்னா சர்ஃப் இது துவைக்கிறதுக்கு துணி ஊற வைக்கிற ரின் பவுடர்னா எத்தனை வருஷம் வீடு கட்டி இப்போ எத்தனை வருஷம் ஆகுது. அது பவுடர் போடுறேன். நான் 6th படிக்கிறப்ப கட்டினது. அந்த பவுடர் எதுவும் போட்டு கழுவுறேன், இப்படி எதுவும் கழுவுறேன். பளபளன்னு இருக்கு. வீடு துடைக்கிற அன்னைக்கு அதுதான் டெய்லி தொடச்சி விட்டுருவேன். கழுவுறது மட்டும்தான் வீடு துடைக்கிற அன்னைக்கு இதெல்லாம் கழுவுறேன். பேசாமல் நானும் ஒரு ரின் பவுடர் வாங்கி போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். வீடு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விடு அதுக்கு இருக்குன்னு நீங்கள் என்னமோ நான் வேணும் கலர் மங்கிடுச்சா அப்படியே பாக்கியம் மோட்டார் ஆஃப் பண்ணு. நான் போகிறேன். பண்ணிட்டாங்களா? கேட்டுக்கிட்டிங்களா? இதுதான் எங்கள் அம்மாவோட க்ளீனிங் டிப்பு. ஏன்னா ஒரு சிலர் போன தடவை அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க, இதில் வேறு என்னை எப்படி டேமேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள்லாம் தான் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விடு, அதுக்கு ஒரு லிக்விட், இதுக்கு ஒரு லிக்விடுன்னு யூஸ் பண்ணுறீங்க. நான்லாம் இந்த சர்ஃப் எக்ஸல் பவுடரை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இந்த பிராண்டுன்னு கிடையாதுங்க, துணி துவைக்கிறக்குன்னு வர்ற பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவாக இருந்தாலும் அந்த பவுடர் போட்டு தான் நான் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே மொறுன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மா. துணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா மொறுன்னு இருக்கும் பாருங்கள் வெயிலில், அந்த மாதிரி பலன்னு மொறுன்னு இருக்கான் கிச்சனு. ஸோ ஒரு சிலர் கேட்டதுனால எங்கள் அம்மாவோட க்ளீனிங் டிப்பை நான் காமிச்சிட்டேன். எங்கள் அம்மா இப்படி தான் க்ளீன் பண்ணுறாங்க. எல்லா தடவையுமே இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் வந்து கழுவ மாட்டாங்க. எப்படியும் எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் துணியை மட்டும் போட்டு தொடச்சி விட்டுருவாங்க. அந்த தண்ணியுமே எப்படின்னா சோப்பு தண்ணி தான். அதாவது இந்த சோப் பவுடரை போட்டு தண்ணியில் கலந்து அந்த தண்ணியில் துணி எல்லாத்தையுமே நல்லா போட்டு நனைச்சி அந்த துணியை வச்சு தான் துடைப்பாங்க. இது வீடெல்லாம் துடைப்போம் பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கு மட்டும்தான் இந்த டைல்ஸ் எல்லாம் இப்படி கழுவி விட்டு கவுண்டர் டாப்பையுமே கழுவி தான் விடுவாங்க. தண்ணியை ஊற்றி அடித்து கழுவி தான் விடுவாங்க. காலையில் வச்சு சாம்பார், பொங்கலுக்கு வச்சேன் சாம்பார், கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம், பீக்கங்காய் பொரியல், முட்டை மதியானத்துக்கு வேணுமா முட்டை மட்டும் ஊற்றி மாவு மறைச்சாச்சு. கரைச்சி கிரைண்டர் எல்லாம் துடைச்சி வச்சு கீரை தரையை துடைச்சி
நவி அன்னைக்கு ஊருக்கு போகிறதா இருந்தது குமாரபாளையம்க்கு. ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தார் ஒரு ஆள். மாமா துகிலாயி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வருவார். துகிலாயி துகிலாயி அப்படின்னு மாமா கூப்பிடுவாரு. துகிலே தங்க துகிலு என்னடி என்ன சொல்றாங்க அத்தை? எந்திரிச்சிட்டிங்களா? பிச்சு 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 பிச்சுடி. ஐ சிக்கரு 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 சிக்கரு. போறீங்க எங்க போறீங்க என்னடி துகிலாயி? ஒன்றும் சொல்றாங்க துகிலாயின்னு சொல்றாங்கடா. துகில்னு சொல்றாங்க. துகில்னு சொல்றாங்க. துகிலே தங்கக்குட்டி. யார் தங்கக்குட்டி இது? தங்க மயில் இது. பை சொல்லு. பை சொல்லு. அத்தை உன்னை கடிச்சு வைக்கவா? அங்க யார் பாக்குற? அத்தை மாமாவும் பாக்குறியா? வா அத்தை மாமாவும் பாக்குறீங்களா? அத்தை மாமாவும் பாக்குறீங்களடி? ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். ஹாய் ஹலோ. அச்சோ தூக்க போகணும். தூக்கம் வருதா? சித்தி பாட்டு பாட்டு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அது போஸ் கொடுக்குறோம் அத்தி. சித்தி ஆஃப் பண்ணல கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அச்சா நீ வெயிடி தம்பி மேலே குறைச்சிக்கலாம். நீ எந்திரி. குட்டி மாப்பிள்ளை வேணா உன் மேலே குறைச்சிக்கலாம். பாய் 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 டி மயிலு. அம்மா எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் அப்படிங்கிற அன்னைக்கு தான் குழந்தைங்க வந்து விழுந்து விழுந்து தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் துகில். அன்னைக்கு வந்து ஊருக்கு கிளம்பலான்னு காலையிலேருந்து ரெடி ஆகிறாங்க, இவர் தூங்குறாரு. ஜிங்கிடு ஜிங்காலி ஜிங்கிடு ஜிங்காலி ஜிங்கிடு ஜிங்காலி ஜிங்கிடு ஜிங்காலி ஜிங்கிடு ஜிங்காலி. ஆடுங்க. 6 10க்கு 10 ஆடுடி பட்டு. 10க்கு 10 கண்ணிமா நல்லா ஆக்ஷன் பண்ற மேன். நீ நல்லா போஸ் கொடுக்குறீங்க மேன். குட் மார்னிங் சொல்லி. குட் மார்னிங். கொண்டா பார்க்கலாம். அங்கே இருக்கும்போது என்னால் வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியலைங்க. அதுதான் ஒரு மெயின் ரீசன் எனக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் விட்டதுக்கு. ஏதாவது ஒரு வேலையும் மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் வெளியில் போய்கிட்டு இருப்பேன். ஆனால் ஷார்ட்ஸ் மட்டும் எப்படியாவது அப்லோட் பண்ணிடலான்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கேயாவது வெளியில் போயிட்டு நைட்டு வந்து எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, ஏன் அதெல்லாம் பண்ணணும், நீங்கள் வந்து மொத்தமாகவே அங்கே ஊருக்கு போய் எல்லா வீடியோஸும் போட்டுக்கலாம்ல அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி கேப் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சேனலோட அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டவுன் ஆயிரும். நம்ம இதுதான் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை ப்ராப்பராக பண்ணணும் இல்லைங்களா? அந்த வாரம் முகில் அங்கே அவினாசியில் அவங்க அப்பா கூட இருந்தானா, அந்த அன்னைக்கு சாயந்தரம் தான் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வராரு. இவங்க துகிலோட குமாரபாளையம் கிளம்புறாங்க. சாந்தி அக்கா ரொம்ப நேரமாக முகிலை காணோம் அப்படின்ட்டு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்களாம், வீடு அமைதியாக இருக்குது அப்படின்னா தம்பி படிச்சுக்கிட்டு இருக்குதோ அப்படின்னு. முகில் படிச்சுக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு கேட்டாங்க. அவன் போயிட்டாங்க்கா அவினாசிக்கு அப்படின்னு. ஓ அதுதான் வீடு அமைதியாக இருக்கா, இல்லைன்னா 2 பேரும் நேரம் சண்டை போட்டுக்கிட்டுல இருப்பாங்க அப்படின்னாங்க.
வரப்போ எனக்கு வாய் வர மாட்டேங்குது. இது பேர் என்ன சாமி? நேத்து எழிலுக்கு பாட்டு எப்படி சொல்லுச்சு தெரியுமா? துகிலுக்கு எப்படி சாமி பாட்டு சொன்னேன்? பேசிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன பேசுறாருன்னு தெரியல. அப்படி பாடிச்சு என் தங்கம். நேற்று இருக்கிற இடமே தெரியாம இருந்துச்சு. இது பெருசு நீ வந்துச்சுன்னா நீ கேட்டுக்க. இதுவா இருந்தா அமைதியா இருக்கு. சின்ன பிள்ளையிலேயே அது பாட்டுல உட்கார்ந்து இருக்குமே கம்முன்னு. மாம்பழம் நல்லா இருக்காங்கக்கா டேஸ்ட்டு? இங்கேயே போடு. காய வைக்கிறதுக்கு உனக்கு வேணுமா? ஏய் நான் வரவா? நம்ம கூட யாரடா கூட்டிகிட்டு போகலாம் 2 பேரில் அப்படின்னு கேட்டால் பாஸ்போர்ட் வேணும்ல அப்படின்ட்டு போகிறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க விவரம்தான் பையன். எனக்கு கொஞ்சம்டா, எனக்கு கொஞ்சம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம். இது அந்த ராகி பிஸ்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நான் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி எழில் குட்டி பையனாக இருக்கும்போது இது வந்து செய்கிறதெல்லாம் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த தடவையுமே ஒரு லாங் வீடியோவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இது நல்லா காய வச்சுட்டு தண்ணியில் கரைச்சி கூழ் மாதிரி நம்ம பசங்களுக்கு பாட்டிலில் ஊற்றியும் கொடுக்கலாம். இல்லைன்னா லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சியில் ஸ்மூத்தாக செஞ்சு பசங்களுக்கு ஊட்டி விடலாம். ஸோ சாலிட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இது கொடுக்கணும். வெயில் அடிக்கும் போதே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த அன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் கோயம்புத்தூருக்கு சீக்கிரம் ஷிஃப்ட் ஆகிறாங்களா, போகும்போது நம்ம பேக் பண்ணி கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு தான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதை காய வைக்கிறதுக்கு தாங்க நான் கட்டில் கேட்டேன். இந்த ராகியிலிருந்து பால் எடுத்து அதில் தான் இது தட்டி காய வைப்போமா, அந்த ஸ்மெல்லுக்கு ஈ எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அப்படியே மொச்சிக்கிட்டு இருக்கும் ஈ ஃபுல்லாகவே. இது முகிலுக்கு குழந்தையா இருக்கும்போது வாங்கின மஸ்கிட்டோ நெட்டு, அதை போட்டுட்ருக்கேன். இதை காய வைக்கிறதுக்கு தாங்க நான் கட்டில் கேட்டேன். கீழே இருந்தால் தண்ணி ஏதாவது பட்டா சிந்திரும்னு கொடுக்க மாட்டேன், எனக்கு மெத்தையை காய வைக்க வேணும்னு தூக்கிட்டு போயிட்டான் என் தம்பி மேலே. அதில் அவனுக்கு எனக்கும் சண்டை வந்துருச்சு. எங்கள் அம்மா உட்காந்து பைசல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போலாம், நம்ம போலாமா? கொண்டு போய் ஒரு பெட்ஷீட் விரிச்சு படுக்க வச்சுட்டு உடனே குப்புற விழுந்துருவாரு. இவனாட்டு இருக்கும் போது இருந்தே பாக்கியக்கா வச்சிருந்தாங்க தான் நம்ம கோபிய. நீங்களே மாதிரி இருக்கும்போது இங்க வந்தீங்க இந்த ஊருக்கு. உங்களுக்கு தான் கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கு உங்களுக்கு 3 வயசுக்கு அப்புறம். இப்போ இந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக பின்னாடி இருக்கிற வீட்டில் தான் வாடகைக்கு எங்கள் அம்மா அப்பா கிராமத்துலேருந்து பழனிக்கு வந்தாங்க. அப்போ எனக்கு 2 வயசு அப்படின்னு அம்மா இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாக்கியாக்கா அப்படியே அதுக்கும் பின்னாடி வீட்டில் இருந்தாங்க. எனக்கு 4 வயசு இருக்கும்போது தான் என் தம்பி பிறந்தான். அப்போ என்ன 2 வருஷம் வளர்த்தி அதுக்கப்புறம் என் தம்பி எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது இருந்து பாக்கியாக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் துகில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து நான் வீடு திறந்து வச்சுட்டு மறுபடியும் வந்து தூக்கிட்டு போய் எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து விட்டா தான் சமாதானம் ஆவாங்க. அவங்க சொல்ற கதை இவனுக்கு புரியவா போகுது, ஆனா எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு பாருங்களேன். உங்களையும் வளர்த்துட்டு நீங்க எல்லாம் விட்டு கோயம்புத்தூர் போறீங்க, அப்புறம்
ஏக்கா இப்படியே தானே இருப்பான் கோபி. ஆமா அசல் இப்படி உங்க அப்பா தான் சொல்றோம், உங்க அப்பாவத்தான் சொல்றோம், உங்க அப்பாவத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றாங்க? உங்க அப்பாவத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க கதவை திறந்து விட்டாங்கன்னா எங்க சாலையில வந்துதான் நிற்குவாங்க. எங்க அப்பா ஓட்டமா வெயில்னு பார்க்க மாட்டாங்க. பெரிய கோபி சின்ன கோபி. ஆமா. நானும் வந்துடுறேன், நான் அதுக்கெல்லாம் ரெடி தான். எங்கனாலும் நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்துரு. சரி மச்சி வர பெரிய மச்சான் ஊருக்கு போயிட்டு வராங்க. பார்க்காத. என்ன பண்ற? அவங்க அக்காவை நீங்க கூட்டிட்டு போயிருங்க. ஆமா. ஏய் இப்ப பாரு பாரு இங்க பாரு. காணுமா அக்காவை காணுமா? அத்தை மறைச்சிட்டாங்களா? தூக்கிலிக்கு பாரு. அங்க பாரு அத்தை கூட ஆட்டாங்கடா. தங்க எப்படி பாத்துக்குவாங்க? அதான் இவங்க முக்கிய அப்பா சொல்றாரு, ஏன்டா மூணு பேரும் எங்க அத்தையவே மொக்கிறீங்க, ஏன்டா மொக்கிறீங்க, நீ மொக்கிற மாதிரி எதுக்கு மொக்கிறீங்களா? தள்ளி விடு கையா, அத்தை கையை தள்ளு தள்ளு. ஆத்தாட்டு போறீங்களா அத்தைட்டு போறீங்களா? ஏந்தாங்க ஆத்தாட்டு போறீங்களா அத்தைட்டு போறீங்களா? போய் குளிங்க போங்க. ஊருக்கு வந்துருக்காங்க நாளைக்கெல்லாம் சுற்றுப்பயணம் இருக்குது எல்லாத்துக்கும். நீங்க அது ஏன்னு தெரில, எங்களுக்கு வந்து பாப்பா இல்லை அப்படிங்கிறனாலையா என்னவோ, அது முகில் பிறந்ததுலேருந்தே முகில், அதுக்கப்புறம் எழில், இப்போ துகில் 3 பேரையுமே என் வீட்டுக்காரரு செல்லமாக கொஞ்சம் போது மட்டும் எப்படி கூப்பிடுவாருன்னா முகிலாயி அப்படிம்பாரு, எழிலாயி அப்படிம்பாரு, துகிலாயி அப்படிம்பாரு. அவரோட சேர்ந்து எனக்கும் அப்படியே தான் வரும் அப்பப்போ. அப்படி கூப்பிடுறப்ப எங்கள் அம்மாவை பார்ப்பாங்க, திரும்பி முன்னாடி கிளிப்பில் காமிச்சேன் இல்லைங்களா, துகிலே அப்படிங்கிறப்ப என்ன பார்ப்பான், துகிலாயி அப்படின்னா எங்கள் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பத்தியா அவள் எப்படி கூப்பிடுறான்னு பார்ப்பான். இந்த வீடியோ எடிட் பண்ணவே முடியல என்னால், அவனை பார்க்க அவனை போய் கொஞ்சணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. இப்போ நான் இதை எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எழில் ரூம்குள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு போனான். அவன் பார்த்துட்டு அந்த எழிலும் அவனும் உட்காந்துருக்க கிளிப்பு தான் அப்போ எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன சொல்கிறான், அம்மா நம்ம நாளைக்கு அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறான். அந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் எல்லாருக்குமே. அவனை பார்த்தாவே அவன்கிட்ட போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல். இந்த குழந்தைங்களுக்கு நம்ம முடியெல்லாம் பார்த்தா எப்படி தான் இருக்குமோ, எல்லா குழந்தைங்களுமே மோஸ்ட்டாக அப்படி தான் இல்லைங்களா, முடியை பிச்சு இழுத்துருவாங்க. அது நம்ம பெரியவங்க முடியவே பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு சுள்ளுன்னு வலிக்கும். அதை எப்படியாவது அவங்க கையிலிருந்து எடுத்து விட்டுருவோம். ஆனால் இப்போ எழில பாருங்க, அவன் கைக்கு எழில் முடி சிக்கிருச்சு. அப்படியே கொத்தாதான் பிடிக்கும் போதே பிடிச்சி ஒரு இழுத்தா வலிக்கும் இல்லைங்களா, அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருந்தான் அவன். துகில் ஊருக்கு கிளம்பிட்டான் அப்படிங்கவும் அவனுக்கு ஒரே சோகமாயிருச்சு. அதனால தான் எழில்கிட்ட எல்லா குழந்தைங்கிட்டையும் சொல்லி சமாளிப்போம் இல்லைங்களா, ஊசி போட போகிறாங்கன்னு, அதே பொய்யை தான் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். நாங்க பாய் பாய். அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துக்கு கார் கதவெல்லாம் திறந்து விட்டு அதுக்கப்புறமா துகில கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சுக்கிட்டே இருந்தேன். ரீசன் என்னென்னா, முந்தின நாள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். கோயம்புத்தூர் போனதில் ஒரு ட்ராஜடி, அது ஒரு கதை இருக்குது, நான் அதை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கார் விஷயத்தை முடிச்சுக்கலாம். காரில் நவியோட அத்தை பொண்ணு சுபா என்ன பண்ணாங்க, மாம்பழம் அவங்க ஊரில் அந்த ஃபார்ம் விளாக் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே எங்களை பார்க்க வர்றப்பெல்லாம் அந்த மாம்பழத்தோட தான் வருவாங்களா, அந்த மாம்பழ பேகை பின்னாடி ட்ரங்க்கில் வச்சு விட்டுட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து பழனி வர்றதுக்குள்ளங்க, அப்பா அந்த ட்ரங்க்கில் வச்சுருந்தாலும் அந்த வாசம் கார் ஃபுல்லாக அடிக்குது. சும்மாவே காரில் போகும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதில் அந்த மாம்பழத்தோட ஸ்மெல்லும் சேர்ந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்படியே போட்டு பெரட்டிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு வீடு வந்து சேர்ற வரைக்கும். வீட்டுக்கு வந்த உடனே அந்த மாம்பழத்தெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்போவே கொஞ்சம் நேரம் ட்ரங்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். இருந்தாலும் அந்த ஸ்மெல்லு வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, திரும்பவும் அந்த ஸ்மெல்லு வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம பெரியவங்கனாலேயே உட்கார முடியலை. அதை தான் நான் வீட்டை கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா இதெல்லாம் வராதுமா, அது நைட்டோடு போயிருச்சு, நைட்டு நான்
நான் கம்ப்ளீட்டாக எல்லாம் திறந்து விட்டுட்டேன் அப்படின்ட்டு. இந்த டஸ்டிங் வேலை இது எல்லாமே துகில் இல்லை அப்படிங்கிற டைமில் தான் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா. அதனால எங்கள் அம்மா அந்த வாரம் டஸ்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ஏதோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி இருக்கிற பேஸ்கெட்டில் வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சிடலான்ட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தின நாள் தான் நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம். எதுக்கு போயிருந்தோம்னா ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்காக போயிருந்தோம். பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சிட்டோம். காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கி ஆர்ஓ ஃபில்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்ததை அதுக்கப்புறம் போய் அன்இன்ஸ்டால் பண்ணி எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க ஃபஸ்ட்டு வீடு பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, எல்லாத்தையுமே எங்ககிட்டயே விட்டுட்டாங்க. நீங்கள் சொல்கிற வாடகை தான், நீங்கள் சொல்கிற அட்வான்ஸ் தான் அப்படின்னாங்க. நாங்கள் என்னடா இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறோம். அப்புறமும் இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னும் தோணுது. வாடகை வந்துட்டு 17Kக்கு பேசுகிறோம். 2 பெட்ரூமு, 2லேயுமே கபோர்டு இருக்குது, அட்டாச்சு பாத்ரூமு. அந்த பாத்ரூம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு டாய்லெட்டை வந்து மாற்றியே ஆகணுங்கிற அளவுக்கு தான் இருந்தது. அதையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க. கிச்சனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக மெடிசின் ஸ்மெல்லாக இருந்தது. ஏன்னா முன்னாடி இருந்த டெனண்ட் வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஒரு ஹெல்ப்பர் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிச்சனில் தான் அந்த மெடிசன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிச்சனில் ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் வருது. அது க்ளீன் பண்ணாதானே போகும், நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். சிங்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துருப்பிடிச்சு போயிருந்தது. அந்த சிங்கையும் கம்ப்ளீட்டாக மாற்றணும். ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அடுத்து டாய்லெட்டுமே வந்துட்டு ஒரு டாய்லெட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க, அது என்ன க்ளீன் பண்ணாலும் கண்டிப்பாக போகாது, அது பார்த்தாவே தெரியுது, அதனால அதையும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு ஓகே அப்படின்ட்டாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்களும் அப்போவே வேண்டான்னு வந்திருப்போம். அவங்க எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புது வீடு மாதிரி உங்களுக்கு 10 நாளில் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் பால் காய்ச்சறதுக்கு வந்து பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் வந்து பால் காய்ச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சான்னா எல்லாம் ஓகே அப்படிங்கிறப்போ அப்பையும் நாங்கள் நம்பிட்டோம். இந்த இடம் தான் நாங்கள் பண்ண தப்பு. அப்போவே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நீங்கள் க்ளீன் பண்ணது எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்துருக்கணும். நாங்கள் எல்லாருமே பால் காய்ச்சறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டோம். இவங்க அப்பா முகிலவங்க அப்பாவும் அவினாசியிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருந்தார் அந்த அன்னைக்கு பால் காய்ச்சறதுக்கு. சாவியும் எங்ககிட்டயே கொடுத்துட்டாங்க, வீட்டு சாவியை முன்னாடியே. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் ரொம்ப நம்பணும். ஒருத்தவங்க வீட்டு சாவியவே கொடுப்பாங்களா நம்மக்கிட்ட, கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் ஃபுல் அட்வான்ஸ் கூட நாங்கள் செட்டில் பண்ணலை, ஆனாலும் சாவியை கொடுத்தாச்சு பால் காய்ச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்கன்னு நம்பி தான் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அங்கே போய் பால் காய்ச்சற கதவை திறக்கிறோம். சொன்ன எதையுமே அவங்க செய்யவே இல்லைங்க. சரின்னு ஃபோன் பண்ணுறோம். அப்பையும் அட்லீஸ்ட் ஷிஃப்ட் ஆகிறதுக்குள்ளேயாவது இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டா ஓகே. ஏன்னா அது ஒரு நாளில் முடிகிற வேலை கிடையாது. ஓனருக்கு ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க வரவே இல்லை. ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் வர்றாங்க. அது வரைக்கும் அதே வீட்டில் தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்து 11:30 இருக்கும். வந்து என்ன சொல்கிறாங்க, பண்ணலையா, நான் க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேனே அப்படின்னு அவங்களே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெயின்டெனன்ஸ் டீமுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி எங்கள் முன்னாடியே அவங்கக்கிட்ட என்னங்கிறாங்க, நீ ஏன் பண்ணலை அப்படின்னு அவங்கள கேட்குறாங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு தானேங்க நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும். இப்போ நாங்கள் மொத்த ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்கிறோம், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போயும் ஒன்றும் இல்லை, எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் டீமில் இருக்கிறவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, மேடம் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி லிஸ்ட்டு கொடுங்க, நாங்கள் 15 விஷயம் நோட் பண்ணி சொல்கிறோம். இந்த 15ஐயுமே நீங்கள் வெளியில் மட்டும் போயிட்டு 4 மணிக்கு வாங்க, 4 மணிக்குள்ளே நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறார். பெயிண்ட் அடிக்கலை, எதையுமே ரீப்ளேஸ் பண்ணலை, இத்தனை வேலை இருக்குது. மோஸ்ட்டாக ஜென்ஸ் எல்லாம் பெருசாக எதையும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என் வீட்டுக்காரர் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே என்னங்கிறாரு, பயங்கரமாக மெடிசின் ஸ்மெல் இப்படியே வருதுப்பா, எனக்கு எங்கேயோ ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு ஃபீல் வருது, ஒரு மாதிரி பரட்டுது அப்படிங்கிறாரு. இத்தனை விஷயங்களை எப்படி அவங்க 3 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? சரி ஓகே, இதிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க திரும்ப அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே ஏனோ தானோன்னு தான் பண்ணி கொடுக்க போகிறாங்க. எதையுமே ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது, அங்கே இருக்க சிச்சுவேஷன் அப்படி. இதனால தான் அந்த வீட்டுக்கு யாரும் வரல போல இருக்குது. அவங்க நீங்கள் சொல்கிற வாடகையே கொடுங்க, நீங்கள் என்ன அட்வான்ஸ் கொடுத்தாலும் ஓகே, சாவியும் கொடுத்து இத்தனை பண்ணுறப்பவே கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். நம்ம தான் ஒரு மைண்டு இப்படி யோசிச்சதுன்னா இன்னொரு மைண்டு எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு யோசிச்சு வச்சிடறோம். இங்கே தான் நம்ம பண்ணுற தப்பு. ஆனால் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ இல்லைனா வீடு, முக்கியமாக வீடு ரிலேட்டடாகவோ எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்பிக்கை கிம்பிக்கை அதெல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணணும். இதில் தப்புங்கிறது அவங்க மேலே கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க தப்பு வந்து எங்கள் மேலே தான், எங்கள் சைடில் தான். இது வந்து ஒரு மிகப்பெரிய பாடம் நாங்கள் கற்றுக்கிட்டது.
நம்ம வாடகைக்கு போகிறோம் அப்படின்னாலுமே நிறைய விஷயங்களை ஒரு தடவைக்கு 10 தடவை பார்த்துட்டு போகிறது தான் நமக்கு எப்போவுமே நல்லது. அதுதான் சேஃப்டியும் கூட. எந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் விழுந்துட்டோம் அப்படின்னா, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நானும் ஒரு குழந்தைக்கு அம்மா, ஸோ குழந்தைய எடுத்துகிட்டு வர்றீங்கன்னா அதுக்கு எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும், பக்காவாக ரெடி பண்ணிடுவேன், நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம் அப்படின்னாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் ரொம்பவே நம்பிட்டோம். நான் எல்லாரையுமே தப்பு சொல்லலை. ரீசன்ட் டைமில் நான் 2-3 தடவை இந்த இன்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணேன், அதுவும் சேம் பேட்டர்னில். இப்படியெல்லாம் கூட நடக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் கரெக்டாக டீல் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் தெரியப்படுத்துகிறேன். இதே பேட்டர்ன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா, கொலாபுக்கு நிறைய பேர் ரீச் பண்ணுவாங்க நம்மளை. அப்போது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ப்ரொஃபைல் வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து நான் எடை போடவே மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், உங்கள் பேஜை நான் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களை திருப்பி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 நாள் டைமை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க அவ்வளவுதான் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறது, நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ஒரு குழந்தைக்கு அம்மா, என் குழந்தைய பார்த்துக்கிறதே நான் தான், ப்ளீஸ் அதுக்காக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நானும் இந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2-3 பேருக்கு நான் ஓகேங்க அப்படின்னு சொல்லி ப்ராடக்டை வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அந்த ப்ராடக்ட் வீட்டுக்கே வரல. ஒருத்தவங்க அனுப்புனது வீட்டுக்கு வந்துருச்சு, ஆனால் ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி. இதை நான் திருப்பி அனுப்பிடுறேங்க, இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா திரும்பவும் என்ன சொல்கிறது, என் குழந்தைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸே வந்து நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. பிஸ்னஸ்ன்னு வந்தாச்சுன்னா குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துகிட்டு வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ நான் போய் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு அவங்க ஒரு குழந்தைக்கு அம்மா, அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் எப்படி கேட்பேன்? துணி நல்லா இருக்குது, ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம், அப்படி தான் நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணணுமா? இல்லை ப்ராடக்ட் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, அவங்க ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த மாதிரி டாக்டிக்ஸை நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்கங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஜமாவே. எல்லாருமே குழந்தைக்கு அம்மா தானே, நானும் 2 குழந்தைங்களுக்கு அம்மா தான். அதுக்காக நான் வீடியோ போடும்போது நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கேன், அதனால என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்க முடியுமா? கேட்டால் எதை கொண்டு அடிப்பாங்கன்னே தெரியாது. இப்போ என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சராக யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா இதில் கொஞ்சம் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ட்ராப்புக்கெல்லாம் விழுந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பேர் தான் கெட்டு போகும். நம்ம கண்டபடி எதையாவது ப்ரமோட் பண்ணி நம்ம தான் போய் பிரச்சனையில் மாட்டிப்போம். இன்னொன்று, நீங்கள் வந்துட்டு கன்சியூமராக இருக்கீங்க, ஏதாவது ஒரு பேஜில் நீங்கள் காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்னாலுமே இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேமேஜ் ஆகுது, உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்து ஓப்பனிங் வீடியோலாம் கரெக்டாக இருந்துமே சில பேர் ரிட்டன் பண்ண மாட்டேம்பாங்க. அதுக்கு சாக்கு போக்கா என்னம்பாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்போ பணம் ரிட்டன் பண்ண முடியாது, அடுத்த மாதம் கொடுக்குறேன், பிஸ்னஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தர்றேன், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் நம்பாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா பிஸ்னஸ்க்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிஸ்னஸ்ன்னு வந்துட்டால் அவங்க அதை ப்ரொஃபஷனலாக தான் டீல் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கன்னா இதெல்லாமே ஒரு ட்ராப்பு. இப்படி பண்ணுறதுனால யார் தெரியுமா பாதிக்கப்படுறா? உண்மையாகவே கஷ்டப்படுற பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நம்ம எல்லாரையுமே இப்போ சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு சிலர்லாம் ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் நிஜமாகவே சகிச்சுக்கவே முடியல. உண்மையாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதனால பெருசாக பாதிக்கப்படுறாங்க. முகிலும் அவங்க அப்பாவும் அவினாசியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? வரும்போது பசிக்குதுன்னு வருவாங்க, அதனால ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு அம்மா அதை பண்ணுறாங்க. அதை இதையும் பேசிக்கிட்டு என் ரெசிபியை கரெக்டாக நீ சொல்லலை பாருன்னு எங்கள் அம்மா எனக்கு 2 டோஸ் விடுவாங்க. அதனால ப்ளீஸ் இன்னொரு தடவை ஃபஸ்ட்லேருந்து இந்த ரெசிபியை பார்த்துடலாம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவையை தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பூரிக்கெல்லாம் நம்ம ஊற வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஊற வச்சா போதும். இட்லி மாவு அன்றைக்கி அரைச்சிருந்தாங்களா, அதிலிருந்து மேலால் ஒரு 5 கரண்டி மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா மேலால் இருக்கிற மாவு நல்லா பொதன்னு இருக்கும், அதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ரெடிமேடாக நம்ம கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது, இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க, எதுக்கும் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து இப்படி சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கு நாங்கள் வந்து சுய்யம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு போண்டா ரெசிபி தான் இது. நீங்கள் இதை போண்டான்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பஞ்சாமிரதம் தான். ஆனால் என் வீட்டுக்காரர் பஞ்சாமிரதம் தொட்டு சாப்பிட மாட்டாருன்னு அவருக்கு மட்டும் தேங்காய் சட்னி.
இந்த இட்லி தோசை மாவு ஃபெர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தாங்க எடுத்து யூஸ் பண்ணணும். நான் அப்போ சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஞ்சாமிரதம், அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னியும் நல்லா தான் இருக்கும். எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. அதுவும் மெயினாக இந்த பஞ்சாமிரதத்தோடு வச்சு சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்பா இப்போவே எனக்கு வந்து நான் கூறுறதை பார்க்கும்போது. ஸோ இதுதான் அம்மாவோட சுயம் ரெசிபி. அவங்க அப்பாவும் முகிலும் வந்துட்டாங்க. வந்தாங்க, ஒரே ஆட்டம்தான். நமக்கு நல்ல ஒரு ட்ராமாட்டிக்கான பிளேயர்டா நீ. சரிங்க, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டுமே ஒரு லைக் கொடுக்க கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த vlogல நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யாராக இருந்தாலும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அது நம்ம பணம். ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்க, நம்ம இன்னொரு vlogல பார்க்கலாங்களா? Until then, டாட்டா, பை.